எத்தனையோ தடவை இந்த ஹொசூர் பக்கம் தாண்டி போயிருக்கோம், ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு முறையும் இந்த சந்திரசூடனை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், பார்க்கணுன்னு நினைப்பேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. இதில் என்ன, இந்த சுவாமியை பார்த்து ஒரு சுவாமியும் ரொம்ப பழமையான கோயிலுங்கிறது தெரியுது. இந்த விக்கிரகம் ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகு. மரகதாம்பிகை விட்டு வரவே மனசு இல்லை, அவ்வளோ அழகாக இருக்கா மரகதாம்பிகை. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து சுவாமியோட அனுகிரகம், அம்பாளோட அனுகிரகத்தை உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும்னு மனசார வேண்டிக்கிறேன். ஒரே ஒரு சின்ன பதிகம் சொல்லிடுறேன். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்த்தமை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே. ஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். சிவகடாட்சம் பரிபூர்ணம், சிவகடாட்சம் பரிபூர்ணம், சிவகடாட்சம் பரிபூர்ணம். நமஸ்காரம் தீபிகா. இது ஹொசூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மரகதாம்பா சமேத சந்திரசூடேஸ்வர சுவாமி திருக்கோயில். ஒரு சின்ன குன்றின் மேல் அமைந்திருக்கு இந்த திருக்கோயில். 11th செஞ்சுரியில் கட்டப்பட்ட திருக்கோயில். அண்ட் சந்திர பகவான் இங்கே தபஸ் பண்ணதா சொல்லப்படுது. சந்திர பகவானோட சாபத்தை நீக்கிறதுக்காக இங்கே சிவனை தவம் பண்ணதாகவும், அப்பு சிவன் சந்திர பகவானை எடுத்து தன்னோட சிரசின் மேல் சூடிக்கொண்டதாக சொல்லப்படுது. அதனால தான் சுவாமியோட பேர் சந்திரசூடேஸ்வரர் அப்படின்ட்டு பேர் வந்திருக்கு. இது இல்லாமல் இந்த மலையோட பேர் பிரம்மகிரி மலை. பிரம்மாண்ட புராணத்தில் ஒரு சின்ன குறிப்பு கொடுத்துருக்காங்க இந்த பிரம்மகிரி மலை பற்றி. பிரம்மகிரி மலையில் தான் நூற்றுக்கணக்கான சித்த புருஷர்கள் இந்த இடத்த செலக்ட் பண்ணி இங்கே மெடிடேஷன் பண்ணதாகவும் சொல்லப்படுது. இது பிரம்மாண்ட புராணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ பிஃபோர் 11th செஞ்சுரின்னு சொல்லப்பட்டிருக்கு. பட் அதுக்கப்புறம் ஒரு டைனாஸ்டியாக நிறைய ரெனோவேஷன் பண்ணி இந்த கோயிலை திருப்பி இன்னும் மென்மேலும் அழகுபடுத்தியிருக்காங்க. இதை தாண்டி ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு விஷயம் கவனித்தோம் இந்த கோயிலில். என்னென்னா, எல்லா சன்னதியும், எல்லா தெய்வங்களுக்கும் சன்னதி இருக்குது. சன்னதியில் இருக்கிற தெய்வங்களோட முகம், இதை பற்றி நான் சொல்லியே ஆகணும். எப்போவுமே சின்ன ஒரு பால ரூபமாகவோ சிரித்த முகமாகவோ இருக்கும் எல்லா கோயிலில். இந்த கோயிலில் எல்லாருமே ஒரு வயசான, ரொம்ப முதிர்ந்து போன ஒரு தெய்வங்களோட முகத்தை பார்க்குற மாதிரி இருந்தது. அழகின் உச்சக்கட்டம்னு சொல்லலாம். அதுவும் மரகதாம்பாவோட கண்ணமெல்லாம் அவ்வளோ குண்டா, விநாயகரெல்லாம் நல்லா குழுன்னு, எப்படி அதை சொல்கிறதுனே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனே தெரியல. எல்லாரோட முகங்களும் அவ்வளோ லட்சணமாக இருந்தது. நிச்சயமாக பெங்களூர் போகிற வழியில் ஹொசூர் வந்தீங்கன்னா இந்த கோயிலை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அது மெயின் ரோட்லேருந்து ரொம்ப கிட்டக்க இருக்குது. பட் இட்ஸ் ஆன் அ ஸ்மால் மவுண்டன் ஹில் டாப். ஸோ சந்திரசூடேஸ்வர சுவாமி கோயிலை தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. பிரம்மதேவர் இந்த மலை மீது கடும் தவம் புரிந்ததுனால இங்கே பிரம்மகிரி மலை அப்படின்ட்டு பேர் வந்திருக்கு. இந்த கோபுர வாசலில் நின்று அங்கே இருக்கிற அந்த ஒரு என்வாயன்மெண்ட்டை ரசித்து பயங்கரமாக காற்று வீசிட்டு இருந்தது. அவ்வளோ ஒரு மனசுக்கு அவ்வளோ ஸ்பர்ஷமான ஒரு ஃபீலிங்காக இருந்தது. அதுவும் நான் அம்மா அப்பா கூட போயிருந்ததுனால இன்னும் எனக்கு டபுள் ஹாப்பினஸ். இந்த கோயிலுக்குள்ளே வரும்போதே ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு வைப்ரேஷன் நம்ம மனசுலேயும் மைண்ட்லேயும் வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஏன்னா இந்த இடத்துல தான் பல சித்த புருஷர்கள் மெடிடேஷன் பண்ணதாக சொல்லப்படுது. இந்த மலையை தேர்ந்தெடுத்து தான் அவங்க இங்கே இருந்து பல காலங்கள் மெடிடேஷன் பண்ணியிருக்காங்க. அதோட ஒரு எனர்ஜி இன்னும் இருக்குது. ஏன்னா ஊர் மக்களோட நம்பிக்கை இன்னும் பல சித்தர்கள் அரூபமாக தினந்தோறும் இங்கே உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு. ஹொசூர் ரொம்ப யுனீக்கான ஒரு இடத்துல பிளேஸ் ஆகிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா 3 மலைகள் சரவுண்டடாக இருக்கிற ஊர் தான் ஹொசூர். பிரம்மகிரி, ருத்ரகிரி, விஷ்ணுகிரி. அதில் நம்ம இப்போ நடந்து போயிட்டுருக்கிற இந்த கோயில் பிரம்மகிரி மலை மேலே இருக்குது. இந்த கோயிலில் இருக்கிற இன்ஸ்கிரிப்ஷன் சொல்கிறபடி பல மன்னர்கள், சோழா டைனாஸ்டி, ஹொய்சாலாஸ், விஜயநகரா எம்பையர், பல நூற்றாண்டுகளாக இந்த கோயிலை
பல மன்னர்கள் வந்து பாதுகாத்து அதோட சாங்டிட்டியை இன்னும் காப்பாற்றிட்டு வராங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோயிலோட கீழே அடிவாரத்தில், மலை அடிவாரத்தில் பச்சை குளம் அப்படின்ட்டு ஒரு பெரிய டெம்பிள் டேங்க் இருக்குது. இது வந்து புராணங்கள் படி பார்வதி தேவி இந்த குளத்தை வந்து ஏற்படுத்தினதாகவும், வரக்கூடிய பக்தர்களோட தாகத்தை தீர்ப்பதற்காக இந்த குளத்தை வந்து ஏற்படுத்தினதா சொல்லப்படுது. இந்த கோயிலில் எவ்ரி இயர் ஒரு சேரியட் ஃபெஸ்டிவலோ திருத்தேர் விழா வந்து நடக்கும். ரொம்ப கிராண்ட் ஸ்கேலில் இந்த விழாவை நடத்துவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த கோபுரம் கிட்டத்தட்ட 250 அடியில் வந்து கட்டப்பட்டிருக்கு. மேலே சிவசிவான்னு எழுதியிருக்கு. ஒரு விபூதி ஒரு பட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப லட்சணமாக இருக்குது இந்த கோபுரமாகட்டும், இந்த கோயிலாகட்டும். உள்ளே இருக்கிற அவ்வளோ சாநித்தியம், சுத்தம், விக்கிரகங்களின் அழகு அண்ட் என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்படி ஒரு ரொம்ப மனசு வந்து அப்படியே காம் டவுன் ஆகிற மாதிரி ஹைப்பர் மெடிடேட்டிவ் ஃபீல் வருது. அண்ட் நேச்சுரலி இந்த இடத்துல தான் பெரிய பெரிய சித்தர்களெல்லாம் வந்து மெடிடேஷனுக்காக வந்த இடம் அப்படிங்கிற ஒரு வைப்ரேஷன் நிச்சயமாக இந்த இடத்துல 200% இருக்குது அப்படின்னே நான் சொல்லுவேன். இங்கே நீங்கள் வாங்க, நிச்சயமாக ஹொசூருக்கு வந்தால் இந்த இடத்துக்கு வாங்க. அண்ட் கோயிலோட என்ட்ரன்ஸ்லேயே முத்கலர் அண்ட் உச்சாயினர் அப்படின்னு 2 பேரோட விக்கிரகங்களை வச்சு தான் கோயிலுக்குள்ளேயே போகிற மாதிரி இருக்குது. யூ கேன் see this. காற்று, அவ்வளோ காற்று, மரங்கள், ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த கோயில். எனக்கு இதுக்கு மேலே வர்ணிக்கவே வரலை. ஸோ ப்ளீஸ் கம் டு திஸ் டெம்பிள் when you come to ஹோசூர். கோயிலேருந்து கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கோஷாலை மாதிரி பசுமாடுகள் இருக்குது, கண்ணுக்குட்டியெல்லாம் இருந்தது. ரொம்ப அழகான ஒரு ரொம்ப ஹாப்பி பிளேஸாக இருந்தது. இந்த கோயிலில் எல்லா தெய்வங்களுக்கும் சன்னதி இருந்தது. முருகப்பெருமான், விநாயகர், சண்டிகேஸ்வரர், ஜலகண்டேஸ்வரர், சூரிய பகவான், கால பைரவர், இப்படி பல தெய்வங்களுக்கு தனித்தனி சன்னதி. அண்ட் எல்லாத்தையும் விட மரகதாம்பாளோட அழகு, பேரழகாக வந்து அவ்வளோ ஜம்முன்னு நின்றுருந்தா. நிச்சயமாக ஹோசூர் வந்தீங்கன்னா இந்த கோயிலை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கோயிலுக்கு நீங்கள் போய் சுவாமியோட தரிசனம் முடிச்சுட்டு நிச்சயமாக உங்களுக்கு இதே உணர்வு கண்டிப்பாக இருக்கும். அதில் நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். அண்ட் திஸ் இஸ் அ மஸ்ட் விசிட் டெம்பிள். ஸோ ஹொசூரோட கம்ப்ளீட் வியூ வந்து இந்த கோயில் மேலேருந்து தெரியுது. ஸோ திஸ் இஸ் த பார்க்கிங்.